உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்ன மக்களுக்கு எப்படி இருக்குது சனி பயிற்சி? உங்களுக்கு சனி பகவான் 11வது வீட்டிலேருந்து உங்களையும் பார்க்குறாரு, ரிஷப வீட்டையும் பார்க்குறாரு, உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. சரிங்களா? இதனால் என்னென்ன சேஞ்சஸ் வரும்? நம்மளுக்கு இப்போ சனி பயிற்சி நம்மளுக்கு நடக்கலை, ஆனாலும் சனி பகவான் நம்மளை 3ஆம் பார்வையாக பார்த்துருக்காரு. அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ போன வருஷம் நீங்கள் இன்டர்வியூஸ் பண்ணால் ரிஷபராசி ஜாக்பாட், ரிஷபராசி சூப்பர், எல்லாம் நல்லா இருக்குன்னா அடி வாங்குறது நம்மளுக்கு தான் தெரியும். விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சனி பயிற்சி இல்லைன்றதுனால சூப்பர் பண்ணிடுறாங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையை நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் தடங்கல்கள் வரும். அதாவது மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி வைக்காது, ஆனால் தடங்கல்கள் வரும். நம்ம தெய்வ முறைகளை இப்போ நம்ம சொல்லுவோம், அதை பண்ணிட்டு வர ஒரு தடங்களாக நம்மளுக்கு சரியாயிட்டு வரும். அது கூட அவர் நம்ம 5ஆம் பார்வையை பார்க்க தான் இந்த மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். அப்போ என்ன பண்ணணும்? மனக்குழப்பங்கள்லேருந்து இது பண்ண நம்மளது நிலராசி, இன்னொன்று பெண் ராசி. அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மெடிடேஷன் நல்லா வரும். நீங்கள் இப்போ ரிஷபத்தோட சிம்பிள் என்ன? காளமாடு எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் கம்முன்னு உட்காந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜல்லிக்கட்டில் வச்சா பிரித்து மேய்ஞ்சிரும். நம்மளும் அந்த மாதிரி தான் அமைதியாக இருக்க சொன்னால் சூப்பராக அமைதியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய பவர். நமக்கு என்ன பவரோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை நம்ம ஜெயிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு தியானம் யோகா பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. என்னால் தியானம் யோகா பண்ண முடியல சார், டிஸ்டர்பன்ஸ் தான், ஒரு வாக் போயிடுவாங்க. கிராஸ்லேண்டு பக்கம் உங்களுடைய ராசி சிம்பிளை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடுங்க. கிராஸ்லேண்டு புல்வெளி பக்கம் நடந்துட்டு போங்க, கார்டன் பக்கம் ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. இது பண்ண உங்கள் மனசு உடம்பு 2மே சமநிலை பண்ணும். வீட்டில் நிறைய சந்தோஷங்கள், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லெவல் உள்ள வரும். இன்னொன்று, இப்போ 8ஆம் பார்வையை பார்க்கறதுனால நீங்கள் யாருக்காவது பணம் யாருக்கிட்ட கடன் வாங்காதீங்க. அதை விட முக்கியம், கடன் எதுவும் கொடுக்காதீங்க. சரிங்களா? கடன் கொடுத்துட்டிங்கன்னா அதை திருப்பி வாங்கிறது கஷ்டமாயிடும். இன்னொன்று, கடனும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை திருப்பி அடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ மற்றவங்ககிட்ட பண பரிவர்த்தனை தேவையில்லாமல் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்குது, இல்லை யார்கிட்ட இருந்தாவது அவங்களுடைய காசு உங்ககிட்ட வராமல் இருந்தால் அந்த தடங்கல்கள்லாம் லைட்டாக வரும். அவங்க மேலே டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை. இது ஒரு காலகட்டம், அவ்வளோதான். என்றைக்கு இருந்தாலும் நமக்கு உண்மையாக வர வேண்டிய பணம் எப்படியும் வரப்போகுது. இன்னொன்று, 11லலாம் இப்போ உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அதான் சொல்கிறாங்களே, ரிஷபராசி ஜாக்பாட், பிஸ்னஸ் பண்ணுறவங்க கையில் காசு வர்றது பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் என்ற வீட்டில் அவர் இருக்கார். அதனால் நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே இந்த கிரெடிட் பற்றி கொடுக்கல் வாங்கல் பற்றினா டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது லக்ஷ்மி அம்மாவை வழிபடுங்க, ரங்கநாதரை வழிபடுங்க. ரங்கநாதரையும் லக்ஷ்மி அம்மாவையும் சேர்த்து வழிபடுங்க. சுக்கிரன், அதுக்கப்புறம் சனி பகவான் கலந்த கோவில்கள், இது உங்களுக்கு திருச்சி ஸ்ரீரங்கமே சுக்கிரன் சனி பகவான் கலந்த கோவில்கள், அங்கெல்லாம் போயிட்டு வர்றது ஒன்றும் நல்ல சிறப்பு தரும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து,
இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ ஒரு நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றதுனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் வந்து அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனிப்பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனிப்பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனிப்பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலர் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.